வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி நம்ம ரெசிபிஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான கோலம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் பானையிலலாம் வைக்கலைங்க, புதுசாக ப்ரெஷர் பேன் வாங்கியிருக்கேங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரிசி பருப்பு தேவையான அளவு தண்ணி 2 ஸ்பூன் நெய் 1 கல் உப்பு போட்டு நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த வெண்பொங்கலுக்கு இதிலே தாளிச்சிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு தனியாக எடுத்து பால் சேர்த்து நம்ம குழைய வச்சு பண்ண போகிறதுனால பால் காய்ச்சிக்க எடுத்துக்க போகிறோங்க. பால் பாக்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் உளுந்து வடைக்கு நம்ம உளுந்து, ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அப்புறம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய், உடச்ச கடலை, பச்சை மிளகா, உப்பு, ஒரு துண்டு வெங்காயம் வச்சு நல்லா சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து வச்சுக்கலாம். பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. நம்ம அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு தேவையானது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு இங்கே பேனில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால் இப்போ இது கூட சேர்த்து நல்லா குழைய வச்சுக்கலாம். பால் சேர்க்க போகிறேங்க. பால் சேர்த்துட்டு நல்லா குழைய வச்சுட்டு தேவையான வெல்லம், ஏலக்காய் சேர்த்து நல்லா சிறு தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டா நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், இதை மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டு அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டா நம்மளோட சிம்பிளான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுங்க. நம்ம இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால அக்கார வடிசல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி. வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா அந்த வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு அது கூட உப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போது தாளிக்கிறதுக்கு நெய், முந்திரி, மிளகு, சீரகம் தாளித்து கொட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டா நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆகிடுங்க. நம்மளோட ப்ரெஷர் பேன் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. வடை மாவு நம்ம கலந்து விட்டுட்டு வடையும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம பொங்கல் கொண்டாட நம்ம ரெசிபிஸ் ரெடி ஆயாச்சுங்க. என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா, சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.